எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சட்னி செஞ்சு பார்க்கலாம். அது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். பூண்டு 3 பல் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். மிளகாய் சரியான காரமாக இருக்குங்க. நீங்கள் காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். புளி ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 3 பத்தை தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 கைப்பிடி மணத்தக்காளி கீரை கழுவிட்டு நல்லா அலசி கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தூளாக, இதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை சுருளை நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க, வதக்கிக்கலாம். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சீரகம் வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு ஜாரில் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். செவந்துருச்சு. அரைச்சி வச்சு சட்னியில் ஊற்றிக்கலாம். மணத்தக்காளி கீரை சட்னி தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அரைச்ச ரசம் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பல் பெரிய பல் பூண்டு, 2 வரமிளகாய் இதை ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாங்க. புளியை தண்ணி விட்டு கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்காங்க பாத்திரத்தில். இப்போ மிளகு சீரகம் அந்த நுணுக்குனதை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, சுக்குத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இந்த ரசம் தாளிக்கிறது இல்லைங்க. இது வந்து சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கும் பிரசவத்துக்கு பின்னாடி இந்த ரசம் வச்சு கொடுப்பாங்க. இது உடம்புக்கு நல்லது ரொம்பவும். கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நுரக்கட்டி வருதுங்க. கடுத்து போகாமல் இருக்க ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி விட்டு இறக்கிடலாம். கொலைய வடித்த சுடு சாதத்தில் சூடான ரசம் ஊற்றி சாப்பிட்டாக்கா சளி காய்ச்சல் பறந்து போயிடுங்க. ஆரோக்கியமான ரசம் தயார். நன்றிங்க. பருப்பு துவையல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க.